வணக்கம் நண்பர்களே. நிஃப்டி இன்னைக்கு வந்து ஒரு 135 புள்ளிகள் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. நல்ல ஒரு விஷயம். பட் வந்து 24,000 உடைக்காமல் ஸ்ட்ரகிள் வர்றது தான் அங்கே ஒரு சங்கடத்தை தருது. அண்ட் தென் பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 98 புள்ளிகள் தான் ஏறி இருக்குது. பட் நிஃப்டி 135 புள்ளிகள் ஏறி இருக்குது. கோரிலேஷன் மிஸ் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். பேங்க் நிஃப்டி அந்த 57,680 57,700 உடைக்காமல் அங்கேயும் ஸ்ட்ரகிள் வந்துட்டுருக்கு. நேற்றுடைய இன்ட்ராடே கேண்டலை மார்க்கெட் பிரிட்ஜ் பண்ணாமல் ஒரு இன்சைட் பார் கேண்டல் மாதிரி வச்சுட்ருக்காங்க. ஸோ ஒரு காஷியஸாக வாட்ச் பண்ணி ஆகணும். ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஐசிஐசிஐ, கோட்டாக் மகேந்திரா அண்ட் தென் ஆக்சிஸ் பேங்க் இவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி பேங்க் நிஃப்டியை தூக்கிட்டு வந்தாங்க. பேங்க் நிஃப்டியை தூக்கும்போது நிஃப்டி மேலே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. பட் வந்து இப்போ பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்ட்ரகிளிங்க்கு உண்டான ஃபேஸில் இருக்குது. பட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஸ்ட்ரகிளில் இருந்தாலும் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் மொமெண்டத்தில் ஒரு 135 புள்ளிகள் பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு யாருடைய காரணம்? பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணல. அப்போ எந்த செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார் அண்டர் பர்ஃபார்மில் இருந்த ஐடி செக்டார் இன்றைக்கி நிஃப்டிக்கு ஒரு பக்கபலமாக ஒரு தூணாக இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. நேற்று நம்ம ஃபேஸ்புக் பேஜில் ஒரு ஆர்டிகல்ஸை கிளியராக சொல்லியிருப்போம். லார்ஜ் கேப் நிறுவனமான ஹெச்டிஎஃப்சி அண்ட் தென் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஐடி செக்டார் வரும் நாட்களில் கட்டாயம் பர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பர்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே நிஃப்டி மேலே தப்பிக்கும் அப்படின்னு சொன்னோம். மார்க்கெட் அதுதான் சேமாக நடந்துகிட்ருக்கு. இதை நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்த்துருக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துருக்கலாம். ஓகே, ஐடி செக்டாரில் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. கோஃபோர்ஜ், HCL, LTI, ப்ரெசிஸ்டன்ஸுன்றதெல்லாம் எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஐடி செக்டார் இப்போ நல்ல ஒரு பாட்டம் அவுட்டில் இருக்குது. கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய வாதமாக இருக்கும். நம்ம திரும்ப அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். மார்க்கெட் பேனிக் சுச்சுவேஷனில் கீழே இருக்கும்போது அந்த இடத்துல கன்சியூம் பண்ணுங்கள். மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் புல்லிஷில் போகும்போது ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். அப்போது ஐடி செக்டார் இப்போ எந்த லெவலில் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் கன்சியூம் பண்ணணுமா இல்லை எக்ஸிட் பண்ணிட்டு போகணுமான்றது டிசிஷனை நீங்கள் தான் எடுத்தாகணும் நண்பர்களே. ஓகே, நெக்ஸ்ட்டு மிட் கேப் 50 வந்து குரூஷியல் லெவலாக வாட்ச் பண்ணி பார்க்கணும். இதுக்கு வந்து ஒரு கோரிலேஷன் நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அப்போது நிஃப்டியை ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஃபால் ஆனது ஒரு 20% கூட ரெக்கவரி வரல. அதாவது இந்த ATHலேருந்து இங்கே ஃபால் வந்தது ஒரு 20%. இந்த ரேலியை நான் சொல்கிறேன். அப்போது மிட் கேப் நிஃப்டி என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் பீக்கிலேருந்து ஃபால் ஆனது ஒரு 17% to 18% ஃபால் ஆச்சு. அங்கேருந்து ரெக்கவர் ஆனது எங்கே வந்திருக்குன்னா ப்ரீவியஸ் ATHல இருக்குது. இப்போது நிஃப்டி அந்த 24,000 உடச்சி 24,800க்கு மேலே ரீடெஸ்ட் ஆகிட்டு அடுத்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுதுன்னா, இந்த மிட் கேப் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக மேலே உடச்சி பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆகிட்டு அடுத்த ரேலியை தொடங்கும். அப்போது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. மிட் அண்ட் ஸ்மால் கேப் முதல்ல பிள்ளையார் சூழி போடுவாங்க. அதுக்கு பின்னாடி தான் லார்ஜ் கேப், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். முதல் பியரிஷ் சென்டிமெண்ட்டில் மார்க்கெட் திரும்புதுனாலும் அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் அண்ட் தென் ஸ்மால் கேப். இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபால் ஆகிறதும் சரி, ரைஸ் ஆகிறதும் சரி. இப்போ எப்படி இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நம்ம சார்ட்டில் பார்ப்போம், சரிங்களா? அண்ட் தென் ஸ்மால் கேப்பும் சேம் அதே சினாரியில் தான் இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கை கன்சியூம் பண்ணி வாங்கி வைங்க. மார்க்கெட் பேனிக்கான சுச்சுவேஷனில் ஃபியரில் எக்ஸிட் பண்ணாதீங்க. இதை தான் நம்ம திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். பட் வந்து நிறைய பேர் வந்து நான் ஏறனா தான் வாங்குவேன் அப்படின்னுட்டு இருக்கிறீங்க. இறங்கும்போது வாங்குறது தான் முதலீட்டு தலைமை, சரிங்களா? ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் அப்படி தான் இருக்குது. ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ப்ரீச் பண்ணி வச்சாங்கன்னா அடுத்து ஒரு பெரிய ரேலியை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெண்ட் க்ரூட் நம்ம ட்ரம்ப் ஒரு அனௌன்சியேஷன் கொடுத்தாரு ஈரானுடைய வார் சம்மந்தமாக. அதில் நல்ல கிராஷ் ஆகிருக்கு. இந்த பிரெண்ட் க்ரூட் கிராஷ் ஆனதுனால நம்ம எந்த செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணலாம்? பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் வந்து ஒரு அண்டர் பர்ஃபார்ம்லேருந்து நல்ல ஒரு புல்பேக் ரேலி வருது. இதில் வந்து ஒரு MGL கேஸ் செக்டார், கேஸ் இண்டெக்ஸ் MGL பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 5% ஏறி இருக்குது. இந்த செக்டாரில் இருக்கிற நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ரேலி போயிட்டு ஒரு கரெக்ஷனில் இருக்குது. அதனால் இந்த செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா எனர்ஜி செக்டார் கம்ஃபர்டபுளாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து அடுத்த ஒரு ரேலிக்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான செக்டாராக இருக்குது. இந்த செக்டார்லேயும் நம்ம ஸ்டாக்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மொமெண்டம் மூவ் ஆகிறதுக்கு அதிகம்.
இந்தியா விக்ஸோடைய லெவல்ஸ் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகி வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு 6.90% ஃபால் ஆகிருக்கு. இட்ஸ் குட். இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப கூல் டவுன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு கிராஜுவல் மொமெண்டத்தோடு மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நம்ம ட்ரம்ப் எதுவும் பண்ணாமல் இருந்தால், அவர் ஏதாவது வச்சாருன்னா வாய் வச்சாருன்னா விக்ஸ் மறுபடியும் ஷூட் அப் ஆகும். பட் இந்த இடத்துல கன்சியூம் பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். ஓகே, நம்ம சார்ட்டில் போய் பார்ப்போம். இண்டெக்ஸ் ஓகே, நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிளியராக ரெசிஸ்டன்ஸை ப்ரீச் பண்ணுது. பட் வந்து அந்த 24,000 ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அந்த 24,000 ப்ரீவியஸ் இந்த ஸ்விங் ஐயை ப்ரீச் பண்ணாமல் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் வருது. இப்போ நம்ம இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? மார்க்கெட்டை வந்து பாயிண்ட்ஸில் மட்டும் பார்க்கக்கூடாது நண்பர்களே. ஒரு கேண்டில் ஸ்ட்ரென்த் என்ன, அந்த கேண்டில் என்ன சொல்லுதுன்றது கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் சர்வை ஆக முடியும். அப்போது மார்க்கெட் இதுக்கு முன்னாடி என்னென்ன சினாரியோ நடந்திருக்கு, மார்க்கெட் ரிப்பீட்டட் த ஹிஸ்ட்ரி அப்படின்வாங்க. இந்த வாக்கியத்தை என்றைக்குமே மறந்துடாதீங்க. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பெரிய ஒரு ஃபால் வந்தது, ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் க்ரியேட் ஆனவுடனே இந்த கேப் அப், பெரிய ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடைபெற்றது. இந்த கேப் அப் ஓப்பனிங் நடைபெற்று மார்க்கெட் இங்கே சர்வை ஆகாது, இங்கேருந்து வந்து லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுன்னு சொன்னோம். எக்ஸாக்டாக அந்த லோ வந்தவொடனே பையின்னும் அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இப்படி போச்சு. அப்போது இந்த கேப் ஃபில்லிங்கை மார்க்கெட் முடிச்சுட்டு போகிறது தான் ஹெல்த்தியான மார்க்கெட். ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்த நியூஸஸ்க்கு இங்கே வந்து பெரிய ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடைபெற்றிருக்கு. இங்கே இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது இந்த ட்ரெண்டை மார்க்கெட் ப்ரீச் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த பிரேக் பண்ணதுக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு லிட்டர்லி கரெக்ஷன் வந்து இந்த ப்ரீவியஸ் கேண்டலுக்கு மேலே 23,650 ஒரு காலம் மார்க்கெட் கீழே வந்துட்டு போச்சுன்னா மார்க்கெட் ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட்டாக இருக்கும். இப்படி வந்துட்டு மீண்டும் பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகிறது மேலே போயிட்டு ரீடெஸ்ட் வரணும். அப்போ அந்த ரீடெஸ்ட்ன்றது தான் கன்ஃபர்மேஷன். இதை வந்து நம்ம உடனே கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு ஓஹோன்னு போகுது ஆஹான்னு போகுதுன்றது கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. இப்படி வந்து பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரும்போது தான் ட்ரெண்ட் ரிவர்சல்ற சினாரியோ நடைபெறுது நிஃப்டியில். அப்போது நிஃப்டி வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோனுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி, நம்ம பேங்க் நிஃப்டியை நம்ம என்ன சொன்னோம், அந்த லெவலில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா. கிளியராக ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 57,700 வச்சுக்கலாம். இந்த ப்ரீவியஸ் லோ இந்த ஹைக்கு மார்க்கெட் மேலே உடைக்காமல் இட்ஸ் நாட் ஏ புல் ரேலி இன்னும். இப்போ மார்க்கெட் நல்ல பொட்டென்ஷியலாக ஒரு டபுள் பாட்டம் நெக்லைனை பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரணும். ஒன்று அந்த ப்ராஃபிட் புக்கிங் வர்றது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இன்ட்ராடே இந்த கேண்டலோட இன்ட்ராடே ஹை இருக்கு இல்லையா 56,800, அந்த 800க்கு கீழே ப்ரீச் பண்ணால் ஒழிய மார்க்கெட் கீழே வரும். அப்படி ப்ரீச் பண்ணி கீழே வந்துட்டு இங்கே ரீடெஸ்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் பொட்டென்ஷியலாக மேலே போகும். கட்டாயம் பேங்க் நிஃப்டியை லீட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகும். இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஒரே ஸ்ட்ரிச்சாக மார்க்கெட் மேலே மூவ் ஆகாது. இருக்கிற கேப் ஃபில்லிங் ப்ராசஸ் இங்கே முடித்தா மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி முடிச்சுட்டு போச்சுன்னா ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுடைய லெவல்ஸ் என்னவாக இருக்குன்றத பார்த்துருவோம். மிட் கேப் பாருங்கள், ஆல் டைம் ஹையிலேருந்து நிஃப்டி ஃபால் ஆகும்போது அதோட ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக ஃபால் ஆச்சு. 17% கிட்ட ஃபால் ஆகிட்டு ரெக்கவரி பார்த்திங்கன்னா அதே ஈக்குவலுக்கு மேலே வந்தாச்சு. 19% ரெக்கவரி ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து கம்ஃபர்டபுளாக மார்க்கெட் வந்து ஒரு ஜோனை உடைக்கிறதுக்கு உண்டான சினாரியோவில் இருக்குது. இந்த ஜோனை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா, இந்த ரேஞ்சுக்கு மேலே ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே மார்க்கெட் உடைச்சிச்சு, இந்த ஜோனை கம்ஃபர்டபுளாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்ததுன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷனை பில்ட் பண்ணி ப்ரீச் பண்ணுது. ஃபர்தராக இந்த இண்டெக்ஸ் எவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணுன்னா இந்த டார்பக்ஸ் பாக்ஸோடைய பர்சன்டேஜ் என்னவாக இருக்குது, ஒரு 17%. இந்த 17% மேலே தூக்கி வைக்கிறோம். அப்போது டார்கெட்டுன்றது நம்ம ஒரு 20,300 அந்த லெவலுக்கு மூவ் ஆகும். ஒரு இண்டெக்ஸ் இவ்வளோ தூரம் மூவ் ஆகுதுன்னா அந்த மிட் கேப் 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வெயித்தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் காத்துட்ருக்கு நிஃப்டி மிட் கேப்பில். பிரேக் அவுட் வந்தது என்றால் சரிங்களா, மார்க்கெட் அங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போதும் இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிரேக் அவுட் சினாரியோ நடைபெறணும். க்ரூஷியல் லெவலில் வாட்ச் பண்ணணும். மார்க்கெட் பாருங்கள், இந்த இன்சைட் பார் லார்ஜ் புல்லிஷ் கேண்டலுக்குள்ளாரவே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்குது. இதுவே வந்து ஒரு கன்சால்டேஷன் தான். 1 2 3 4 5 6 7 வாரமாக சுற்றிக்கிட்டே இருக்குது.
வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரேக் அவுட் கிடச்சதுன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்கை ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் சேம் அதே சினாரியோவில் தான் இருக்குது. ஸ்மால் கேப் 50 அவங்களும் அந்த ரேஞ்சுக்குள்ளாரவே தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு ஃப்ளாக் பட்டன் போடுற மாதிரி எனக்கு தெரியுது. இது வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். அதாவது நிஃப்டி ஆல் டைம் ஹைலேருந்து ஃபால் ஆச்சு, இவங்களும் அதுக்கு மேலே வந்து வெறித்தனமாக விழுந்தாங்க, 20% மேலே விழுந்தாங்க. ரெக்கவரும் வெறித்தனமாக வந்தது. அந்த லோவில் யார் அக்குமுலேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும். இப்போ ப்ரீவியஸ் லெவலில் மார்க்கெட் வந்து என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9300ன்றது ஒரு பியர் சடில் ஜோன். இந்த பியர் சடிலை உடச்சி ரீடெஸ்ட் ஆச்சுன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக் அடுத்த ஒரு பெரிய மூவ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து இது ஒரு ஃப்ளாக் பட்டனை ஃபார்மேஷன் வந்துட்டுருக்கு, தெரியுதுங்களா? அது உடச்சிருக்கு, இருந்தாலும் பியர் சடில் ஜோனை மேலே உடைக்கணும். அதுக்கோசரம் தான் நம்ம சொல்கிறோம். ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா அதனுடைய மொமெண்டம் எப்படி போகும்ன்றது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய சேனலை சொல்லுங்கள். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.